மற்ற பதிகங்களில் பாடக்கூடாது. ஒரு அன்பர் கேட்டார், வயசுல மூத்தவர் நாவுக்கரசர், அவரை முன்னாடி வைக்காம ஞானசமுந்தர் வச்சிருக்கிறாங்களேன்னு கேட்டார். நாவுக்கரசருக்கே குருநாதர் ஞானசமுந்தரும் தெரியல அவனுக்கு. அதனாலதான் உமாபதியார் பாடி இருக்கும்போது என்ன பண்ணியிருக்கணும், ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிற அடி போற்றின்னு முதல்ல பாடிவிட்டு அடுத்து என்ன பாடியிருக்கணும், கூடியிருக்கோன்னு பாடியிருக்கணும் அல்லவா? அப்ப அவரு ஞாபகம் இல்லாம பாடி விட்டாரா, இல்லை இவனுக்கு தான் ஞானம் அதிகமா? உமாபதியாரை விட உனக்கு ஞானம் ஆடும். அவர் பாடி வச்சிருக்கிறார் இல்லையா? என்ன பண்ணாரு, பூடியர்கோன் வெப்பொழித்த முதல்ல ஞான சம்பந்தம், அப்ப நாவுக்கரசர். அவருக்கு தெரியாத இவன் கண்டுபிடிக்கிறான். நிறைய பேர் அதிமேதாவி ஜீன்ஸ் பேண்டை போட்டுக்கிட்டு பெரிய புராணம் சொல்றவனா இருக்கிறான். இப்போ புதுசா வந்துட்டான், டி ஷர்ட் பெரிய புராண சொற்பொழிவாளர்கள் நிறைய பேர் வந்து குறை வேற சொல்றான். இவர் எப்படி ஆதிசங்கரனை கும்பிடலாம், சாரதாம்பால கும்பிடாம சாராயமா அடிக்க முடியும்டா? வேண்டாம். திருநீர் பூசணவை எவனா இருந்தாலும் நான் மதிப்பேன். திருநீர் பூசணவை எவனா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவன் குடிகாரனாவே இருந்தாலும் திருநீர் பூசணா அவனை வணங்கணும்னு சொல்லுகிறது பெரிய புராணம். ஒரு சலவ தொழிலாளி, ஒரு வண்ணார் வர்றாரு, அடுக்கு மூட்டையை எடுத்துக்கிட்டு வர்றார். சேரமான் பெருமாள் நாயனார் யானையிலிருந்து கீழே இறங்கி அவர் காலில் விழுறார். அவன் சொல்றான், ஐயா நான் அடியார் கிடையாதுயா, நான் துவைக்கிற வண்ணாரியாங்கிறார். ஏன் பரவாயில்ல, நீ வண்ணாரா இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் சிவபெருமானுடைய திருநீற்றை ஞாபகப்படுத்தினாய், உன் காலில் நான் விடறண்டான்னு சொல்லி பொற்காசை கொடுத்த ஒரே சமயம் நம்முடைய சைவ சமயம். வந்தவன் எதிரின்னு தெரிஞ்சும் கூட பல நாள் சண்டை போடுறான். ஏனாதி நாயனார் ஒரு நாயனார் தோத்து அடி வாங்கிட்டு போறான். இவன் கூடவே இருந்து குளிப்பறிக்கிறதா இருக்கிறான். அந்த ஆளை கொல்லணும்னா ஒரே விஷயம், நீ நெத்தியில சும்மா வாங்கி திருநீர் பூசிட்டு போ, ஒன்னாண்டாலும் கொல்ல மாட்டான்டான்னு எவனோ ஒருத்த கிளப்பி விட்டுட்டான். மூணாம் படைன்னு பேரு. இவன் திருநீரை எங்கேயோ தூண்ல இருக்கிற திருநீரை, இப்ப வாங்குற எல்லா திருநீரையும் பாருங்க, எல்லா தூண்ல இருக்கும், எல்லாம் சாப்பீஸ் பவுடர் எல்லாம் வாங்கி வாங்கி ஊது. சில பேர் தொடச்சிட்டு போவான், அடுத்த சட்டையில போடுவான், தூண்ல போடுவான். இவன் என்ன பண்ணா, அதிசூரன் ஒருத்த கெட்டவன் இந்த திருநீரை எடுத்து நெத்தியில பூசிக்கிட்டு தன்னுடைய கேடயத்தை, சண்டை போடணும்னா இந்த கையில கத்தி இந்த கையில கேடயம் இருக்கணும், பழைய படத்துல வர்ற மாதிரி, அப்படி அந்த கேடயத்தை அப்படி மனுச்சுட்டே வர்றான். அப்படி இந்த கத்தியை எடுத்துட்டே வர்றான். நாயனார் பார்க்கிறார், ஏனாதி நாயனார், என்னடா நேற்று வரைக்கும் ஒழுங்கா வந்தா அடி வாங்கிட்டு போவான் வடிவேல் மாதிரி, அது போன மாசம் அந்த மாதிரி, இன்னைக்கு நம்ம புதுசா எப்படி வரானே என்னன்னே தெரியலையே அப்படின்னு வர்றான். பக்கத்துல வந்த இந்த அதிசூரன்கிற கெட்டவன் ஏனாதி நாயனார் முன்னாடி கேடயத்தை நகர்த்தினான். இவர் வெட்ட வந்தார் பாருங்க, அவன் நெத்தியில திருநீர். கண்டபோதே கெட்டு, யார் சொல்றா, ஏனாதியார் சொல்றார், கண்டபோதே கெட்டு அண்டபிரான் சீரடியார் இவர் ஆயினார். இவர் அடியார் ஆயிட்டார்ப்பா அப்படின்னு சொல்லி தன் கையில இருக்கிற கத்தியை கீழே போட்டு விட்டு, கேடயத்தை கீழே போட்டு விட்டு தன் தலையை சாய்த்து, அப்பா அதிசூரா நீ அடியார் ஆயிட்ட, என்னை வெட்டுடா ராஜான்னு சொல்லி அவனிடத்திலே உயிர் திருநீருக்காக தன் உயிரை விட்டவர் ஏனாதி நாயனார் என்கிற 63 நாயன்மார்ல ஒரு நாயனார். மெய்ப்பொருள் நாயனார் வரலாறு அதுதான் சொல்லுகிறது. இதெல்லாம் தெரியாம இன்னைக்கு என்ன மாதிரி யாராவது பிரச்சாரம் பண்ண முடியுமா, பேச முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு பேர் கூட்டத்தில் யாராவது உட்கார வைக்க முடியுமா யாரையாவது? இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே திருவாசகத்துக்குன்னு ஒருத்தர் இருக்கிறாருன்னா நம்முடைய தாமோதரன் ஐயா ஒருத்தர் தான். அவர் செய்கிற பிரச்சாரம், அவர் செய்கிற தொண்டு சாதாரணமானதா? யோசிச்சு பாருங்க.